வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இந்த JEE மெயின்ஸ்லையும் சரி ஆர் IMUலையும் சரி CMIலையும் சரி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றது now we are going to discuss. Right? Now moving into doing the problems. ஸோ என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் வரணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா வாட் ஆர் த கிவன், வாட் we need to find out, what is way to find out. இந்த 3 பாயிண்ட்ஸ் எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதுன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். இஃப் எஸ்ன்றது ஒரு செட்டு, அதில் வந்து எலிமெண்ட்ஸ் என்ன, Z தான் எலிமெண்ட்ஸ். Z என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z belongs to C is a காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ அந்த Zன்றது எப்படி இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் Z minus I which is equivalent to modulus of Z plus I which is equivalent to modulus of Z minus 1. எல்லாமே சிம்பிளாக இருக்குது. Zன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்புறம் இது என்ன ஐன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், மைனஸ் ஐன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 1ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த Z satisfying the equations எப்படி இருக்குன்னா modulus of Z minus I equivalent to modulus of Z plus I which is equal to modulus of Z minus 1. அப்படி இருக்கும்போது what is n of s? That means what is the cardinality of s? Cardinality அப்படின்னா என்ன, s என்ற செட்டில் how many elements are there? இங்கே எலிமெண்ட்ஸ் செட்டில் நம்ம எலிமெண்ட்ஸ் என்ன ஒன்று ஒன்றா சொல்லுவோம், பட் இங்கே என்ன how many complex numbers are available அப்படின்றத கொஸ்டின் நமக்கு இங்கே. ரைட், கொஸ்டின் இஸ் கிளியர். இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டின் நம்ம வந்து ஒன்று Z equal to என்ன x plus iy அப்படின்னு எடுக்கலாம். Z equal to what, general representation of a complex number என்ன x plus iy அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபஸ்ட்டு Z minus I என்ன அப்படின்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எடுப்போம், I Z1 equal to I ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது Z2 எடுப்போம். அப்போ Z2 equal to என்ன வரும், மைனஸ் ஐன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு. தென் Z3 எடுப்பேன். Z3 என்ன நமக்கு 1. ரைட், மைனஸில் இருந்தால் எப்படி அப்ளை பண்ணுவோம், ப்ளஸ்ஸாக எடுப்போம். ப்ளஸில் இருந்ததுன்னா மைனஸில் எடுப்போம், மைனஸில் இருந்தால் ப்ளஸில் எடுப்போம். ஸோ இப்போ பார்ப்போம். Z1ன்றது I ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2ன்றது என்ன மைனஸ் I இஸ் அன் அனதர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z3 என்ன 1ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். 1ன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதில் ரியல் பார்ட் தான். தட் மீன்ஸ் வாட், பியூர்லி ரியல். பியூர்லி ரியல் மீன்ஸ் வாட், இமேஜினரி பார்ட் இஸ் a 0. அதே மாதிரி Z2 equal to மைனஸ் ஐயும் Z1 equal to ஐயும் என்னது பியூர்லி இமேஜினரி. பியூர்லி இமேஜினரி என்ன ரியல் பார்ட் இஸ் 0ன்றது. ரைட், இப்போது கிராஃப் ரெப்ரசன்டேஷனில் அப்ளை பண்ணும்போது இது என்ன வரும், ரியல் ஆக்சஸ் அண்ட் திஸ் இஸ் இமேஜினரி ஆக்சஸ். பிளாட் பண்ணுவோம். Z1ன்றது என்ன I, தட் மீன்ஸ் என்ன, இது பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் அப்ளை பண்ணும்போது 0,1. இது என்ன ஆகும் 0,-1. இது என்ன ஆகும் 1,0 நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். அப்போது 0,1 அப்படின்றது என்ன, இதுதான் பாயிண்ட். இதுதான் நமக்கு 0,1. இங்கே எடுத்தோன்னா 0,-1. இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, இது Z2 எடுத்திருக்கோம், இது Z1 எடுத்திருக்கோம். அப்புறம் Z3ன்றது என்ன, அதுதான் நமக்கு 1,0. Z1 இஸ் 0,1, Z2 இஸ் 0,-1, Z3 இஸ் 1,0. இப்போ பார்ப்போம். Zன்றது என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரைட், எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து அந்த Zலேருந்து எந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எல்லாமே, இதுவும் 1, இதுவும் 1, இதுவும் 1, எல்லாமே சேமாக இருக்கா. அப்போ Zன்றது எங்கே இருக்கணும், அதுதான் நமக்கு வந்து ஆரிஜின். ரைட், எப்போ நமக்கு வந்து பாசிபிலிட்டி என்ன, Zன்றது ஆரிஜினில் மட்டும் இருந்ததுன்னா அப்போது இந்த டிஸ்டன்ஸும் மாடுலஸ் ஆஃப் Z minus I, சிமிலர்லி மாடுலஸ் ஆஃப் Z plus ஐயும், சிமிலர்லி மாடுலஸ் ஆஃப் Z minus 1ம் மூணுமே வந்து சேமாக இருக்கும். எப்போ Z is a ஆரிஜின். Z is an ஆரிஜின். அப்போ Z equal to என்ன 0,0. 0,0 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ரியல் பார்ட் 0, இமேஜினரி பார்ட் இஸ் ஆல்சோ 0. ரைட், அப்போ நமக்கு கொஸ்டின் என்ன, எஸ் என்ற செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே Z equal to என்ன வந்தது, ஓன்லி 1 பாயிண்ட். 1 பாயிண்ட் என்ன இங்கே என்ன நமக்கு, அதுதான் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து ஒரு ஆர்டர் பேர். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை எடுத்துக்கலாம்.
அப்போ how many z இருக்கு நமக்கு இங்க? Only one z. Therefore, finally, n of s is equal to what? Only 1. Right? So, option base. எந்த ஆப்ஷனில் வருது நமக்கு? ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ரைட்? ரெண்டு பேஸில் சால்வ் பண்ணலாம் இது. ஒன் வே என்ன? ஒன்று டயக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணோன்னா எந்த பாயிண்ட்லேருந்து இந்த 3 பாயிண்ட்டுக்கும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். எந்த பாயிண்ட்லேருந்து 3 பாயிண்ட்டுக்கும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஓன்லி ஃப்ரம் ஆரிஜின். அப்போ ஜெட்டானது என்னவாக இருக்கணும்? ஓன்லி ஆரிஜினாக தான் இருக்கணும். அப்போ ஓன்லி ஆரிஜினா ஓன்லி 1 பாயிண்ட். ரைட்? அப்போது ஹவு மெனி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் பாசிபிள்? ஓன்லி 1 காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் எஸ் என்ற செட்டில் வர்ற எலிமெண்ட்ஸ். ஸோ ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஸ்ன்னா ஓன்லி 1 எலிமெண்ட். அது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் பி தான். இன்னொரு மெத்தட் என்னென்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். தட் மீன்ஸ் என்ன? z ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐ y எடுக்கணும். z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் y எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். அது ஒன்று கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஃபர்தர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் we need to solve. அந்த மூணுமே சால்வ் பண்ணிட்டு எப்போது பாசிபிள்னா எக்ஸும் ஒய்யும் ரெண்டும் 0 0 இருந்தால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு எடுக்கணும். அதோட நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றது தான். ரைட்? சிமிலர்லி we can go for another question. So, இப்போ question என்ன? If alpha satisfies the equation x square plus x plus 1 equivalent to 0. இப்போ தான் பார்த்துருக்கோம். இந்த ஈக்குவேஷன் வந்தாலே x square plus x plus 1 equal to 0 அப்படின்னு வந்தாலே நமக்கு வந்து ரூட்ஸ் எப்படி எடுக்கணும்? ஒன்று ஒமேகா, another one is ஒமேகா ஸ்கொயர். அப்போது அது எதோட ஈக்குவேஷனாக இருக்கும்? கியூபிக் ஈக்குவேஷன், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட ஈக்குவேஷன்ஸ் தான். ரைட்? நெக்ஸ்ட் ஆல்ஃபான்றது அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? 1 + ஆல்ஃபா ஹோல் டு த பவர் ஆஃப் 7 இஸ் ஈக்குவலன்ட் டு a + b ஆல்ஃபா + c ஆல்ஃபா ஸ்கொயர், வேர் abc என்றது என்ன? greater than or equal to 0. Then 5 into 3a - 2b - c is. ரைட்? இப்போது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதெல்லாம் கண்டிஷன்ஸு. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இதுதான் நம்மளோட கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 5 into 3a - 2b - c என்றது. ரைட்? இப்போது என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிச்சு நமக்கு. ரைட்? அப்போது x square plus x plus 1 equal to 0. x square plus x plus 1 equal to 0. ஒவ்வொரு வாட்டையும் இது எழுதுறதோட சிம்பிளாக எடுக்கலாம். இது நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ டைரெக்டாக ஆல்ஃபா ஈக்குவல் என்ன எடுக்கலாம்? ஒன்று ஒமேகா எடுக்கலாம், இன்னொன்று என்ன? ஒமேகா ஸ்கொயர் எடுக்கலாம். எது வேணாலும் எடுக்கலாம். ரைட்? ஃபார் அவர் ஈஸி பர்பஸ் என்ன எடுக்கிறேன்? ஆல்ஃபான்றது ஒமேகாவாக எடுப்பேன். இப்போ இந்த ரூட்ஸ் இருக்குன்னா இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது? Sum of the roots 1 + omega + omega square equal to என்ன? 0 1. இன்னொன்று என்ன? omega cube equal to n. omega cube மட்டும் கிடையாது, omega power multiples of 3. multiples of 3 என்ன? omega power 3, omega power 6, omega power -6, omega power 9, omega power 999 எல்லாமே வந்து ஒன்றா தான் இருக்கும். ரைட்? இப்போ நம்ம இங்கே வருவோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 + ஆல்ஃபாக்கு பதில் என்ன எடுக்கலாம்? ஒமேகா எடுங்க. ஹோல் டு த பவர் ஆஃப் 7 இஸ் ஈக்குவலன்ட் டு 1 + ஒமேகா என்ன? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் டு த பவர் ஆஃப் 7. இப்போது மைனஸ்ன்றது how many times மல்டிப்ளை பண்ணுறோம்? 7 times. ரிசல்ட் இஸ் வாட்? மைனஸ் ஒமேகா பவர் 2 into 7. That means 14. omega power 14, which is equivalent to minus omega power 14 and that is equal to omega power 12 into omega square, which is equal to what? Omega power 12. This is multiples of 3. Appo the result 1 minus omega square தான் இதோட ரிசல்ட். இப்போ பார்ப்போம். இப்போ இதோட வேல்யூ வந்து இதோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க நமக்கு? a plus b alpha plus c ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவேட் பண்ணலாம். ஆல்ஃபாக்கு பதில் என்ன? ஒமேகாவே எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? அப்போது இது ஒமேகா, இது நம்ம ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே தான் நமக்கு வந்து அந்த ட்ரிக். ஓகேங்களா? கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது. ஒமேகா ஸ்கொயர் என்ன? ஒமேகா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே சி, இங்கே ஒமேகா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -1. ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகும்? சி ஈக்குவல் டு -1 வரும். ரைட்டுங்களா? அப்போது ஏவும் பியும் 0 ஆகும்,
அண்ட் சி ஈக்குவல் டு என்ன வரும் -1 வரும். இது பேஸ் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். பட் சம்டைம்ஸ் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். கண்டிஷன் என்ன, ஏபிசி எல்லாமே வந்து எப்படி இருக்கணும், நான் நெகட்டிவாக இருக்கணும். பட் ஏபி நான் நெகட்டிவ் தான், பட் சின்றது என்ன, விச் இஸ் எ நெகட்டிவ். அப்போது இந்த கான்செப்ட்ன்றது அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ வாட் இஸ் அனதர் வே என்ன, சிம்பிள், -ω² ஈக்குவல் டு என்ன, 1 + ω. அப்படி எடுத்துக்கோங்க. -ω² ஈக்குவல் டு 1 + ω. இப்போ ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ ஈக்குவேட் பண்ணும்போது என்ன, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் வாட், a ஈக்குவல் டு 1, ஒமேகாவோட கோஎஃபிஷியன்ட் b ஈக்குவல் டு 1, c அப்படின்னா ω² கோஎஃபிஷியன்ட் 0, a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 1, c 0. இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிற நமக்கு abc ஆல் ஆர் வாட், நான் நெகட்டிவ் நம்பர்ஸ். தென் இப்போ வேற என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 5 into 3a ஈக்குவல் டு என்ன 1 minus 2b ஈக்குவல் டு என்ன 2 minus 0 which is equal to என்ன 5. இதோட ஆன்சர்ன்றது 5 தான். ஸோ ஒரு ஸ்மால் ரிவ்யூ பார்க்கும்போது வந்து ஆல்ஃபான்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். நமக்கு தெரியாது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்ட்டு. வாட் பேசிஸ் வி ஐடென்டிஃபைட் இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா சிம்பிள், x² + x + 1 ஈக்குவல் டு 0. ஏன்னா அதோட ரூட்ஸ் வந்து இன்னும் ஒமேகா இருக்கணும், இல்லைன்னா ω². ஒமேகா அண்ட் ω² போத் ஆர் வாட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்போ ஆல்ஃபான்றது எய்தர் ஒமேகா ஆர் ω². ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஒமேகான்றது மட்டும்தான். இப்போ இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் வந்து 1 + ω + ω² ஈக்குவல் டு 0. அது ஒன்று. ஒன் மோர் திங் என்ன, ω³ ஈக்குவல் டு 1. நவ் ஆல்ஃபாக்கு பதில் என்ன எடுத்திருக்கேன், ஒமேகா அப்படின்னு எடுத்திருக்கேன். அதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டோம். ரிசல்ட் என்ன வந்து, இது ஏன் எடுக்கக்கூடாதுன்றது தான். ஸோ இதில் எடுக்கும்போது என்ன வரும், ஏபி சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த கண்டிஷனுக்கு, பட் சி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. சியும் என்ன, நான் நெகட்டிவ் நம்பராக இருக்கணும். பட் நமக்கு இங்கே சி ஈக்குவல் என்ன வருது, நெகட்டிவ் நம்பர். அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டு -ω² பதில் என்ன 1 + ω எடுப்போம். அப்போது a1 b1 c0 வருது. ஆல் ஆர் வாட், நான் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து ரிக்வயர்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். வாட் வி கேன் காட் ஹியர் ஆன்சர் இஸ் 500. ரைட். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, கேட்குறானுங்க. ஆனால் எந்த டாப்பிக்கில் இருந்து இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் இருக்குன்றது தான் நம்ம வி கேனாட் எக்ஸ்பெக்ட். ஸோ எல்லா சாப்டர்லேயும் வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம்னா டெஃபினெட்லி வி கேன் ஹாவ் எ குட் ஸ்கோர் இன் மேத்தமேட்டிக்ஸ்ன்றது தான். ரைட். இப்போ next question. So what is the next question? Let the complex numbers alpha and 1/alpha bar lie on the circles modulus of z minus z naught the whole square equal to 4 and modulus of z minus z naught whole square equal to 16 respectively. That means என்னன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஆல்ஃபான்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 1/alpha bar is also what, another complex number. ஸோ ஆல்ஃபான்றது ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்குது, 1/alpha பார்ன்றது செகண்ட் சர்க்கிளில் இருக்குது. அதான் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபஸ்ட்டு சர்க்கிளில் வந்து ஆல்ஃபான்றது அந்த சர்க்கிள் மேலே இருக்குது. அதே மாதிரி 1/alpha பார்ன்றது என்ன, லைஸ் ஆன் த செகண்ட் சர்க்கிள். வேர் z0 ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1 + i. z0 ஈக்குவல் டு வாட், 1 + i. தென் த வேல்யூ ஆஃப் 100 into modulus of alpha square. அப்போ ஆல்ஃபான்றது என்ன, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக கொடுத்துருக்காங்க. ரைட். அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, லெட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆல்ஃபா. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, அதோட காஞ்சுகேட்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், அந்த காஞ்சுகேட்டோட ரெசிப்ரோக்கலும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஸோ ஆல்ஃபா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது ஒரு சர்க்கிளில் இருக்குது, 1/alpha பார்ன்றது அனதர் சர்க்கிளில் இருக்குது. ஸோ அப்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 100 into modulus of alpha square. பட் நமக்கு இங்கே என்ன, z0ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலான்றது பார்ப்போம். ரைட். லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது. ஆல்ஃபா 1/alpha பார், இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இது ஒன்று. என்ன கண்டுபிடிக்கணும், இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. திஸ் ஒன் வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட்ன்றது. ஸோ let us start of the solution. So ஷார்ட் அப்ளை பண்ணுவோம், எக்ஸ்பேண்டடாக போகாமல் ஷார்ட் ஃபார்ம்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஷார்ட் ஃபார்ம்ஸ் என்னென்னா சிம்பிள், ஆல்ஃபான்றது எதில் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் z minus z0 whole square equal to 4. அப்படின்னா ஜட்டுக்கு பதிலாக தான் ஆல்ஃபா அப்ளை பண்ணணும். ரைட். நாட் பை த z. ஏன்னா z0 ஈக்குவல் ஆல்ரெடி இருக்குது நமக்கு, 1 + i என்றது. இதோட என்ன வரும் நமக்கு, மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் z0
the whole square equivalent to 4. இப்போ இதெல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஆல்ஃபா இஸ் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர், z நாட் இஸ் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ அதோட சப்ட்ராக்ஷன் இஸ் ஆல்சோ ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவலன்ட் டு வாட்? என்ன பாயிண்ட் ரிமெம்பர் என்ன? மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z bar. Modulus of z square equal to what? Z bar என்ற கான்செப்ட் அப்ளை பண்ணும். That means what? Alpha minus z naught into இதோட காஞ்சுகேட். இதோட காஞ்சுகேட் என்ன வரும்? Alpha bar minus z naught bar which is equal to what? 4. Now இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாம். That means what? Alpha into alpha bar. Alpha into alpha bar equal to என்ன? Modulus of alpha square minus alpha into z naught bar. Alpha into z naught bar minus alpha bar into z naught, alpha bar into z naught, minus into minus plus z naught into z naught bar equal to modulus of z naught whole square which is equal to what? 4. இப்போ z naught equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க. Z naught equal to what? 1 plus I. Then modulus of z naught square equal to என்ன வரும்? 1 plus 1 2. இப்போ இதெல்லாம் இதில் அப்ளை பண்ணலாம், ரைட்? இப்போ modulus of alpha square இது 2 minus 4 minus 2 is equivalent to alpha into z naught bar plus alpha bar into z naught, ரைட்? இது எல்லாமே என்ன? ஆல்ஃபான்றது எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்குது அப்படின்றது நம்ம ப்ரொசீட் பண்ணோம். இப்போ 1 by alpha barன்றது இதில் இருக்குது, another complex number, that is 1 by alpha bar lies on modulus of z minus z naught whole square modulus of z minus z naught whole square equal to what? 16. இப்போ இதில் zக்கு பதில் என்ன? 1 by alpha bar ன்றதை அப்ளை பண்ணுவோம். 1 by alpha bar minus z naught square is equal to what? 16. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 1 minus alpha bar into z naught divisible by alpha bar of modulus square is equal to என்ன? 16. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ண என்ன? modulus of 1 minus alpha bar into z naught square is equivalent to 16 into modulus of alpha bar whole square. Modulus of z bar equal to என்ன? Modulus of z. அப்போ இதோட வேல்யூ என்ன? 16 into modulus of alpha square. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம், ரைட்டுங்களா? modulus of z பாரோ, ஏன்னா ஆல்ஃபான்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். modulus of alpha பாரோ modulus of alphaவோ ரெண்டும் சேம் தான். அப்போ என்ன? ஆல்ஃபா பார்ன்றது ரிமூவ் பண்ணுறது பார்ப்போம். ரிமூவ் பண்ணுறதுன்னா அது இல்லாமல் அதோட பிளேஸில் வந்து வேறு ஏதாவது ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போது மாடுலஸ் ஆஃப் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அப்போது இதோட வேல்யூ என்ன வரும் நமக்கு? தட் மீன்ஸ் வாட்? இந்த கான்செப்ட் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட்? z இன்டூ z பார். அப்போது 1 மைனஸ் ஆல்ஃபா பார் இன்டூ z நாட் இன்டூ இதோட காஞ்சிகேட் 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டூ z நாட் ஸ்கொயர் which is equivalent to right hand side என்ன இருக்கு நமக்கு? 16 modulus of alpha square. 16 modulus of alpha square. இது மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டூ z நாட் பார். ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டூ z நாட் பார் மைனஸ் alpha bar into z naught minus into minus plus alpha into alpha bar modulus of alpha square into z naught into z naught bar modulus of z naught square which is equal to what? 16 into modulus of alpha square. இப்போ நம்ம வந்து modulus of z naught square தெரியும், that is equal into 2. அப்போ 1 plus இது என்ன வரும்? 2 modulus of alpha square, இது இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துடுங்க, minus 16 modulus of alpha square which is equivalent to இந்த ரெண்டு மட்டும் அந்த பக்கம் எடுத்துருப்போம், alpha bar into z naught. அந்த பக்கம் எடுத்துன்னு போனால் alpha into z naught bar plus alpha bar into z naught. இது செகண்ட் ஈக்குவேஷன் ஆகிடுப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நமக்கு இது இருக்கு இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடு சேமாக தானே இருக்கு ரெண்டு இதிலும். ஆல்ஃபா இன்ட்டு z நாட் பார் ப்ளஸ் ஆல்ஃபா பார் இன்ட்டு z நாட், அதுக்கு பதில் என்ன? மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2, ரைட்டுங்களா? 1 மைனஸ் இது என்ன வரும் நமக்கு?
14 magnitude of alpha square. இது அந்த பக்கம், இது இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துட்டோம்னா, ஸோ -14 + 14 ஆகும். 15 magnitude of alpha square is equal to 1 + 2, 3. அப்போது magnitude of alpha square equal to என்ன? 3/15, 1/5. ஸோ magnitude alpha square தெரிஞ்சிச்சு. என்ன கண்டுபிடிக்கணும்? 100 into magnitude of alpha square. இப்போ 100 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 100 into magnitude of alpha square equal to 100/5 என்ன? 20. ரைட்? அப்போ இதோட ஆன்சர் என்ன வந்தது? 100 into magnitude of alpha square equal to 100. ரிவ்யூ. ஸோ ரிவ்யூவில் என்ன? ஆல்ஃபாவும் 1/alpha பாரும் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரும் லைஸ் ஆன் த 2 டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ். ஆல்ஃபான்றது ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்குது, ஃபஸ்ட் சர்க்கிள் மேலே இருக்குது. 1/alpha பாருன்னு செகண்ட் சர்க்கிள் மேலே இருக்குது. ரைட்டுங்களா? அப்போது Z0 ஈக்குவல் டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? 1 + I. அப்போ ஃபஸ்ட் என்ன? ஆல்ஃபான்றது இந்த சர்க்கிளில் இருக்குது. அப்போ ரீப்ளேஸ் Z/alpha. ஆல்ஃபாவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், Z இஸ் ஆல்சோ ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் என்ன? இது மாடுலஸ் ஆஃப் Z ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z ஹோல் ஸ்கொயர்? Z பாராக எடுத்துக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சிமிலர்லி 1/alpha பார் செகண்ட் சர்க்கிளில் இருக்குது. அதோட சிம்பிளிஃபிகேஷன்லையும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஆல்ஃபா Z0 பார் ப்ளஸ் ஆல்ஃபா பார் Z0. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சிம்பிளிஃபை பண்ணோம். மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட்? 1/5. பட் கேட்டது என்ன? 100 into modulus of alpha square. So finally 100 into modulus of alpha square equal what we got? 20. Right? 20 தான் இதோட ஆன்சர். இந்த செஷனில் நம்ம வந்து சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷன்லையும் இதே மாதிரி வந்து சம் மோர் ப்ராப்ளம்ஸ் we will discuss. Thank you.